ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேய மூர்த்தி எங்கே இருக்காரு? பக்கத்தில் இருக்காரா? காலில் வந்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். உன் மனைவியுடைய உள்ளத்தை பார்த்தேன். எல்லா டாக்டர்களும் நம்மளை செக் பண்ணாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு பல தடைகள் இருப்பதாக சில செய்திகள் இருக்கு. என்னம்மா, இதையெல்லாம் மீறி எப்படி இந்த குழந்தை பிறந்துடும் அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்தில். ஐவி ப்ரோக்ராம்லேருந்து எல்லா ப்ரோக்ராமும் செஞ்சு குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னவனுக்கு ஆம்பளை பிள்ளை வரம் கொடுத்து கடையநல்லூரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காண்டா. காலில் விட்டுருவான். இப்போ ஆஞ்சநேய மூர்த்தியை நான் பார்த்ததுனால உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன். உங்களுக்கும் ஆம்பளை பையன் தான் பிறப்பான். ஆனால் பேர் என்ன வைக்கணும்? ஸ்ரீராம்னு வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? ஸ்ரீராம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. கருப்பசாமிக்கு கடன்பட்டு வேதனை அடைந்த மகன். நான் மகன் சொல்லுங்க, பையன் ஆம்பளைய சொல்லியிருக்கேன். ஆம்பளைய சொல்லியிருக்கேன். காட்டு மாத்திரை சொல்லுங்க. அது என்ன உட்காரலாம். என்ன கோத்திரம்? சந்தியாவந்தனம்லாம் ஒழுங்காக பண்ணுவீடா? தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். காலில் வந்துப்பாங்க. இரண்டாண்டு காலங்களாக நிறைய கடன்களும் மனவேதனையும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பில்லி துணியங்கள் காரணம் கிடையாது. தொழில் சொந்தமான சில போட்டிகளும் கெட்ட எண்ணங்களும் மனிதனுக்கு காரணம் வந்து செய்வினை கோளாறுகள் நடந்திருக்கிறது ஒரு பக்கம் உண்மை. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி செல்வத்தை தந்து வழிவகுத்து தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த இடத்த அடுத்த மாதத்தில் நான் அட்வான்ஸ் வாங்கி தரேன். நாளைக்கு அட்வான்ஸ் போட்டு 7 கோடிக்கு பேசுகிறாங்க. ஐயா வாங்கினவரே 6 ரூபாய்க்கு மேலே கேட்குறாருங்க. நான் வாங்கினது 2.5 கோடி என் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு. இப்போ குழந்தைக்கு மட்டும் 6.5 கோடி ஆகுது ஐயா செல்வம். 7 கோடிக்கு விற்று தரேன். தைரியமாக போய்ட்டு வரலாம். கருப்பசாமிக்கு நான் பார்க்குற வேலையில் எனக்கு இடைஞ்சல் இருக்கு. நான் பார்க்குற வேலையில் எனக்கு இடைஞ்சல் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? பாக்குற வேலையில இடைஞ்சல் உள்ளவங்க யாரையா? என்னடா வேற? ஐடி டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் அதானே? அதில் என்ன இடைஞ்சல்? முன்னாடி போக முடியும். காலில் நில்லுக்காங்கப்பா. உங்களுடைய எம்டி வந்து புதிய ப்ராஜெக்டுகளுக்கு உன்னைய கூப்பிடலாம்னு நினைச்சாரு. அது வந்து சரியில்லை. அதனால் உன்னுடைய நாலேஜை வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு சொல்லி குழப்பம் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபாரின் சம்மந்தமான ஒரு வேலை தான் உனக்கு கிடைக்கும். போகிறதுக்கு தயாரா? கால் விட்டு வேறு என்னப்பா வேணும்? இந்த வேலையில் இடைஞ்சில்லாமல் காப்பாற்றுறேன்.
கடன் படாமல் காப்பாற்று. இந்த செல்வாக்கா இருப்பா பாப்பா ஃபினான்சியல் காலில் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெரியபாளையத்து அம்மா எங்கடா இருக்கா? பக்கத்தில் இருக்காங்களா? அந்த தாய் வந்து நிற்கிறா. 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய சென்ற பணம் மீளாத ஒரு குற்றம். எல்லாரும் போலீஸ் கேஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட உன்னை லாக் பண்ணதுக்கு ரெடியாகி இருக்காங்க. ஆனால் அந்த பணங்களை உனக்கு மீட்டி வெட்டியாக்கி தரேன், தொழிலை வளப்படுத்தி தரேன். வேறு என்னடா வேணும்? வேலை செய்கிறவங்க என்னுடைய கண்ட்ரோலில் வர மாட்டாங்க. உனக்கு தெரியாமலே அவங்க கொஞ்சம் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வா பக்கத்தில் வெட்டியாக்கி தரேன். நல்லா உனக்கு தெரியாமலே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கா? மாற்றி தரேன், கட்டுப்பட வைக்கிறேன். கருப்பசாமிக்கு சென்னை மாநகர் நீ வரம் கொடுத்து பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க. யாரில் அந்த பேர்? உன் பேர் என்னடா? இன்னொரு பிள்ளை உண்டு அவனாங்க. கருப்பசாமின்னு பேர் வைக்க சொன்ன ஒரு பிள்ளைக்கு காலில் வந்துட்டுவாங்க. இந்த குழந்தை சுள்ளுன்னு பேசும். உன் முத பிள்ளை சரியாக பேசலை. பேசாததுக்கு என்ன குறைன்னு எனக்கு தெரியணும். கருப்பசாமி நீ நினைச்சா பேச வைக்க முடியும். பேச வச்சு குடு, பேச வச்சுருவோம். என்ன 9 மாதங்களுக்கு வேணும் பேச வச்சுருவோம். கருப்பசாமிக்கு உன் முக்குழி கருப்பசாமி உன் கூட வராரு. அருள் எடுத்துக்கா, புண்ணியம் செஞ்சுக்கா, சந்தோஷமா இரு. கருப்பசாமிக்கு கருப்பசாமி எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கு. நீங்க கடலூர்ல சார்? சென்னை கொண்டாட்டிங்க இருக்கா? உங்க ரெண்டுக்கும் பிரச்சனை வருதா? வாங்க கால் நீக்கிடுவோம். சரி, இன்னொரு தடவை காலம் வரட்டும். கருப்பசாமிக்கு உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். 6 மாதமாக 2 பேர் வாழவா வேண்டாமாங்கிற ஒரு முடிவு உள்ளத்தில் ஓடிடுது. அதனால் அவள் வேணுமா வேண்டாமா? வேணும். அவள் மனத்தை மாற்றி தரணும். அவளுக்கு தேவையில்லாத நட்பால் உன்னைய தூக்கி எறிஞ்சிருக்கா. அந்த நட்பை கட் பண்ணி உன் கூட சேர்த்து வச்சா போதுமில்ல. காலில் வந்துட்டு வா. அடுத்து சென்னை. நான் ஒரு ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது. இந்தாப்பா மனைவி சேருவா. கட்டலாம். சரி, ஒரு ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது கிடைக்கணும்னு கேட்டு வந்தாரு. 4 பேர் இருக்கீங்களா? வாங்க காது. ஏய் சதுர்வேதா, என்னடா ஜாப்பு? என்ன படிச்சிருக்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை இருக்கு போறியா? இந்த வருஷம் கார்பரேட் பண்ணுறாங்க, உனக்கு அதில் வேலை கிடைக்கும். சந்தோஷமா இருக்கு. தம்பிக்கு உடல்நல சரி. இங்கே கூட்டுவா, உடனே சரியாக்கிறோம். கால் வந்துட்டு வா. 1 2 3 4 5 6 ரைட் சைடில் உள்ள கிட்னி சம்மந்தமாக குழப்பம் இருக்குது. ஓகேவா? டயாலிசிஸ் பண்ணணுங்கிற நிலமை இருக்குது. ஒரு மாட்டு கிட்னி வேணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? சீக்கிரம் கிடைக்கலையே, கொண்டு வந்து தரேன்.
வேலை கிடைச்சாச்சு. இந்த பக்கத்தில் வா. நல்லா மகளே, புண்ணியமாக இருப்போ. அப்படியா? சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்கு. நீதிமன்ற வழக்கு வரட்டும். என்ன என்ன கேஸு? காரணம் சொல்லலாம். அடிதடியா தடி அடியா? என்ன கேஸு? உண்மையிலேயே கிரிமினல் குற்றம் பண்ணது யாரு? ஆனால் உங்களை பணம் கொடுத்து உங்களை குற்றவாளி ஆகிட்டாங்க. அந்த கேஸிலேருந்து மீட்டி தந்தா போதுமா? காலில் விட்டுவாங்க. உங்களுக்கு என்ன கேஸு? என்ன வழக்கு? இந்த 3 மாதத்தில் உனக்கு சால்வேஷன் வெற்றியாக்கி தரேன். அதில் நஷ்டஈடும் கிடைக்கும். சந்தோஷம். போன வாரம் வந்து சாமி பையனை திருத்தி கொடுங்க. நீங்கள் வர சொன்னீங்க. பையனை திருத்தி தரேன் 2 முறை பாருங்க. பக்கத்தில் வாக்குடி. டைவேஸ் கேஸ். உங்களை பெண்ணடியாள் கால் நிறுத்துவா. தள்ளி அதுக்காக சொல்ற இடத்துக்குள்ளே வந்துருந்தீங்களே. என்ன சினிமா துறையா? சினிமாவில் என்ன வேலை பார்க்குறேன்? நல்லா பக்கத்தில் வாங்க, உட்காருங்க. ஆனந்தமா நிறைய தெலுங்கு படம் கிடைக்கும்னு உத்தரவு இருக்கு. இந்த டைவல்ஸை வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்கணுமா? அவங்க வேணுமா வேண்டாமா? வேணும். வருத்தப்படுவியா மகனே? நல்லபடியாக இருந்தால். அவன் வந்து நல்லவனாக இல்லை. இந்த குட்டி மேலே நிறைய குற்றம் செலுத்துகிறான். செய்யாத குற்றத்துக்கு பழி சுமத்தப்பட்டிருக்கிறான். அதில் புன்னகையிலிருந்து புன்னகை வர வேஸ்ட்டு. அதனால் அவனை திருத்தி தந்து தான் வாழ வைக்க முடியும். அப்படின்னா கலத்தி தான் விடணும். என்ன பண்ணணும்? நீ என்ன குட்டி சொல்ற? நீ உன் பிள்ளைக்காக வேணுங்கிற காரணம் விட்டு வா. ஃபோனில் ஃப்ரெண்ட்ஷிப் விங்க் இருக்குல்ல, அதில் அவன் இருக்கானா? ஃபோனில் லிங்க் ஃப்ரெண்ட்ஷிப் லிங்க் இருக்கானு இல்லை தெரியாது. உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. உன் பேர் என்ன? ஷர்மிலி. அருமையான பேர். உங்கள் பேர்? மோகன்தாஸ். உன் மருமகன் ஃபோன் விங்கில் இருக்கான். அதில் சில வழக்கறிஞர்களும் இருக்காங்க. சில தவறுகள் நடக்குது, புரியுதா? அவன் ஒழுங்கா இல்லை. அவனை திருத்தணுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். மறுபிறவி எடுத்து அவனை திருத்தணும். உன் பிள்ளைக்காக அவனை கொடுத்து சேர்க்குறேன். காலம் ஆமாம். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஏதோ காணிக்கை செலுத்த வேண்டியிருக்கா? என்னைக்கு போகிறீங்க? ஒரு தங்கம் பொட்டு வாங்கி போட்டிருக்காங்க. வா, புண்ணியமடைவாயம்மா. என்னாலும் உயர்ந்திருப்பாயப்பா. செல்வங்களா கர்மசாமிக்கு நல்லா. அதே நீதிமன்றத்தில் வழக்கு. எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி. எங்கே சாப்பிட்டு போகணும் அண்ணன், சாப்பிடாம போகக்கூடாது. கோயிலில் சாப்பிட்டு போகணும். சாமி சாப்பாடை சாப்பிடணும், புண்ணியம் கிடைக்கணும். இன்னைக்கும் சாப்பிடணும்.
என்னப்பா வேணும்? அவன் வரமாட்டா, தூர விடு. வேற வழிகளை பார்த்தாச்சு, அவங்க களத்தி விடு. அப்படி வேற வழி பண்ணித்தாரேன். 3 மாதம் ஆகும். இந்த நல்லா போயிட்டு வா. உனக்கு என்னம்மா கேசு? மகன் ஒரு பையனை அடிச்சிட்டானுங்க, அவனுக்கு ஒரு கேஸ் ஃப்ரெண்டு சேர்த்து ஒரு பையனை அடிச்சிட்டாங்க. கால் வந்துட்டு வரலாம். 307 செக்ஷன் போட்டிருக்காங்களே. அடுத்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? ஆமாம், முன்னால உன் பையனை இந்த கேஸிலிருந்து விடுதலை ஆக்கி தரேன், சரியா? ஆனால் அவன் சிறை தண்டனை பெற வேண்டும் என்னும் விதி இருக்கு, மாற்றி தெளிவாக்கி தரேன். அடுத்த வாரம் என்னைய வந்து பாரு போ. என்னவா பொம்பளை பிள்ளை? ஆமாம். உன் பேர் வேணுமா? எதை எடுத்தாலும் பயந்த சுவாபமும் மன நடுக்கமும் உடையவளாக இருக்கும். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உங்கள் அப்பன் பேர்? உங்கள் அப்பன் பேர் என்ன பேர்? உங்கள் உடம்புல அனிமிக் ப்ராப்ளம் இருக்குது, ஹீமோகுளோபின் வந்து இல்லை. முதல்ல பிளட் சம்மந்தமான டெஸ்ட் எடுத்துகிட்டு உன் பிள்ளைய என்னைய பார்க்க போட்டுருவா. ஒரே நாளில் குணமாக்கியிருந்தேன். என்ன வா குட்டி, ஒடியா பக்கத்தில் வா. ஐஸ்வர்யமாரு உட்கார மாட்டீங்களோ நீங்கள்லாம்? நல்லா கருப்பசாமிக்கு என் பொண்டாட்டியுடைய உடல்நிலையை பற்றி எனக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. என்னடா கவலை இவளை பத்தி? குழந்தை வேணுங்கிறது உடல்நிலையினுடைய கோளாறு இல்லையே. காலம் அனுப்பலாம். என்னைய ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு ஒரு ஆளு கேட்க, யாருப்பா அது? என்னைய ஒருத்தன் ஏமாத்திட்டான் தம்பி. இவனுடைய உடல்நிலை முதுகெலும்பு, வயிறு, மார்பு சம்பந்தமான வலி வேதனைகள் இருக்கும். இந்த நிலைகள் கிரகத்தால் ஆனது, வேற எந்த குறைகளும் இல்லை. வெற்றியாக்கித்தார. இன்னொரு பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு பேர் வச்சுட்டான். ஆனா இவா எனக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்லுவான், ஆனா வேணும்னு நான் சொல்லிட்டேன். பிறந்துருவான், கருப்பசாமின்னு பேர் வச்சுட்டான். நான் தான் ஜெயிப்பேன், நீங்க தோத்து போயிருவீங்க. போயிட்டு வாங்க. கருப்பசாமிக்கு யாருப்பா ஏமாத்துறது? பணம் ஏமாந்தது யாரு? பணம். பாட்டி நீங்க முதல்ல இருந்து இங்க நான் வந்துகிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட நீங்க பணம் ஏமாத்திய? குருன்னு வந்தார். என் பிள்ளையை பல ரகத்தில் சொல்லி ஏமாற்றி லட்சக்கணக்கில் பறிச்சிட்டாரு. காலில் விட்டுவா. லட்சக்கணக்கில் பறிச்சிட்டாரு. பாருங்க, ஆன்மீகவாதின்னு சொல்லி குருன்னு சொல்லி பிள்ளைங்களை தன்மையாக்கி பல லட்சங்கள் அந்த பொம்பளை இழந்திருக்கா. பல லட்சம் வண்டி வண்டி மேலே. இதே மாதிரி ஒரு பையன் ஒரு மண்டபத்துக்கு சாமி கும்பிடுறதுக்கு போய் கோடிக்கணக்கில் ஏமாந்துட்டான். அவன் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப குடும்பத்தில் உள்ளவன். தர்மம் செய்தேன், தானம் செய்தேன்னு சொல்லி, புரியுதா? இந்த பணம்லாம் உனக்கு வாங்கி தரணுமா? இப்போ பணம் வாங்கி தரணும். என் பிள்ளை தண்டனை கொடுத்துட்டான், என் பிள்ளைய போயிட்டான். காலில் விட்டுவா. என் பிள்ளை போயிட்டான். வேதனைக்குரிய நிகழ்ச்சி. யாரை நம்பி நான் பிறந்தேன்? பக்கத்துல வாமா. அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், அவன்கிட்ட இருந்து உங்களை மீட்டி தரேன். இந்த அப்படி வெற்றி இந்த வரும். அந்த மருமகளை நல்லா ஆக்கி தரேன் மகளே. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு சென்னையெல்லாம் அங்கிட்டு போய் உட்காருங்க.